ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. இன்று திருப்பாவை நோன்பின் 5ஆம் நாள். 5ஆம் நாள் பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்போலே ரம்பாவாய். இன்றோடு சேர்த்து இந்த நோன்பு ஆரம்பித்து 5 நாட்கள் ஆகிறது. இந்த 5 பாடல்களையும் நோன்பின் முன்னுரையாக கொள்ளலாம். எப்படி என்றால், முதல் நாளில் ஆண்டாள் பாவை நோன்பு எதற்கு என்றாள். 2ஆம் நாளில் அப்படி பாவை நோன்பு இருப்பதால் ஏற்படும் பயன்கள் என்ன என்று விவரித்தாள். 3ஆம் நாள் அப்படி இருக்கும்போது என்னென்ன இடையூறுகள் வரும் என்று பாடினாள். இப்பொழுது இந்த 5ஆம் நாளில் அப்படி வருகின்ற இடையூறுகளை எப்படி நீக்கலாம் என்று கூறுகிறாள். அதாவது, சாதாரணமாக நாம் பகவத் விஷயத்தில் ஈடுபடும் போது இந்த உலக கர்மாக்கள் குறுக்கிட்டு சாமானியமாக நம்மளை ஈடுபட செய்யாது. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி பகவத் மேலே நம்முடைய மனத்தை திருப்பி ஈடுபாடு கொள்வது எப்படி, இடையூறுகளை வெல்வது எப்படி என்பதாகத்தான் இன்றைய பாடல் இருக்கிறது. இப்பாடலின் விசேஷ அர்த்தம் என்னவென்றால், கண்ணன் திருவடிகளை பற்றி கொண்டால் இடர்கள் முழுதும் எரிவியிலும் பஞ்சனமாயும் தீயில் பட்ட பஞ்சு எரிந்து சாம்பலானது போன்று நம் இடையூறுகளெல்லாம் சாம்பலாகும் என்கிறார் ஆண்டாள். மாயனை, அதாவது நாம் இந்த உலகத்தில் பிறந்தது நம் தாய் தந்தையரை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை. நம்முடைய தாய் தந்தையரும் நம்மை தேர்ந்தெடுக்கவில்லை. கர்மாவசத்தால் இந்த உலகத்தில் பிறந்தோம். ஆனால் கிருஷ்ண பகவான் அப்படி அல்ல. தான் எந்த குலத்தில் எந்த தாய் தந்தையருக்கு பிறக்க வேண்டும் என்று சங்கல்பித்ததே பிறந்தார். இது ஒரு மாயம். இதே மாதிரி ஆண்டாள் கிருஷ்ண பகவானின் பல்வேறு லீலைகளை அனுபவித்து கிருஷ்ணனை மாயன் என்கிறார். அடுத்து, மண்ணு வடமதுரை மைந்தனை. சாதாரணமாக நாம் நம்ம ஊர்க்காரன், இந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமையாக சொல்லிக்கிடுவோம். அந்த ஊரில் ரொம்ப நாளாக இருக்கிறோமோ இல்லையோ அது வேற விஷயம். அந்த ஊரின் பெருமையை சொல்லி அடைமொழி சேர்த்தே சொல்லுவோம். அதே மாதிரி தான் கிருஷ்ண பகவான் வடமதுரைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு, வடமதுரையின் மைந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் பெருமையாக சொல்கிறார், குறிப்பிடுகிறார். தூய பெருநீர் யமுனை துறைவனை, அதாவது கிருஷ்ணர் அவதார காலத்தில் யமுனை நதி செய்த உபகாரத்திற்காக இப்பொழுது நற்சான்றிதழ் தருகிறாள் ஆண்டாள். யமுனை செய்த உபகாரம் என்ன? அதாவது, வசுதேவன் கண்ணனை கூடையில் தூக்கி கொண்டு நந்த கோகுலத்துக்கு போகையில் அந்த யமுனை நதி அவர் கேட்காமலேயே இடிப்பளவு தண்ணீர் வழிந்து அவருக்கு வழிவிட்டது. அந்த யமுனை நதி அன்றைக்கு புண்ணியத்தை தேடிக்கொண்டது. அதனாலேயே சூடி கொடுத்த சுடர்கொடியால் தூய பெருநீர் யமுனை துறைவனை என்று சொன்னது. அடுத்து, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை. அதாவது, ஆயர் குலங்கிறது எளிமையான குலம். அந்த குலத்தில் படிப்பறிவு கிடையாது, வேதம் தெரியாது, பிரபன்னம் தெரியாது. அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பசுக்களை மேய்த்தல், பராமரித்தல் மட்டுமே. கிருஷ்ணனை தெரியும். அப்பேற்பட்ட குலத்தில் அணிவிளக்காக இருந்து பகவான் தோன்றி தன்னை எளிமைப்படுத்தி கொண்டார். அதனாலே ஆயர் குலத்தில் தோன்றும் அணி விளக்கை என்று சொல்கிறார் ஆண்டாள் நாச்சியார். தாயை குடல் வழக்கம் செய்த தாமோதரனை, அதாவது
கிருஷ்ணர் ரொம்ப சேஷ்டிதங்கள் பண்ணுகிறார். அக்கம் பக்கத்தில் போயெல்லாம் சண்டை இழுத்துட்டு வந்துடுறாரு. இந்த குழந்தைய மெயின்டைன் பண்ணுறது அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே என்ன செய்கிறாங்க, தன்னுடைய அன்றாட வேலைகளை செய்ய விடாமல் இந்த குழந்தையை தடுக்கிறதே என்று சொல்லி அந்த உரல் கூட ஒரு கயிறை எடுத்து கட்டுறாங்க. கட்டுனா ஏதோ கொஞ்சம் பத்தலை, துண்டு கயிறு எடுத்துகிட்டு மறுபடியும் முடிச்சு போட்டு கட்டுறாங்க. திருப்பி பத்தலை, திருப்பி கயிறு எடுத்துகிட்டு வர்றாங்க, திருப்பி கட்டுறாங்க. இப்படியே பல தடவை நடக்குது. அந்த அம்மா அழுத்து போயிட்டாங்க. கிருஷ்ண பகவான் தான் தாய் படுகின்ற பாட்டை பார்த்து தானே தனக்குத்தானே கட்டுப்பட்டு நிற்கிறார். இது எதை காட்டுகிறது என்றால், ஒரு இடைச்சி குலத்தில் பிறந்த சாதாரண ஒரு தாய்க்கு கட்டுப்பட்டு நிற்கிறார் பகவான். இது பகவான் தான் பக்திக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர் என்பதாக இந்த இடத்தில் காட்டுகிறார். அடுத்து, பகவானை மலர்கொண்டு தூவி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க நம்முடைய எல்லா பாவங்களையும் பொசுக்கி விடுவார் என்று ஆண்டாள் கூறுகிறார். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது. பொதுவாக சிந்தித்தபடி பேசுவதுபடி செயல்படுவது இப்படித்தான் வரும். ஆனால் இங்கு ஆண்டாள் மாற்றி சொல்கிறார். முதலில் வாயினால் பாடி அப்புறம் மனத்தினால் சிந்திக்க என்று சொல்கிறார். இது எதுக்கு இப்படி சொல்கிறார் என்றால், அதாவது பகவான் நாமாவை உனக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லு, அவரை போற்றி புகழ்ந்துட்டே வா. உனக்கு அர்த்தம் தெரிஞ்சாலும் சரி, அர்த்தம் தெரியாட்டாலும் சரி, நிச்சயம் ஒரு நாள் உனக்கு விளங்கும் என்பதற்காகவே இப்படி சொல்லுகிறாள் அந்த தாய். அதாவது நாம் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்க ஆரம்பிப்போம். எப்படி இத்தனுடைய அர்த்தங்கள் தெரியாமல் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லுவது என்று தயங்கி நிற்போம். ஆண்டாள் வழிகாட்டுகிறாள். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நீ சொல்ல ஆரம்பி, சொல்லிகிட்டே வா. சொல்ல ஒரு நாளைக்கு உனக்கு அர்த்தம் கண்டிப்பாக விளங்கும் என்பதாகவே ஆண்டாள் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. முதல்ல பாடிட்டு வா, அப்புறம் சவாசமாக சிந்தி, உனக்கு எல்லா அர்த்தம் தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாமும் பகவானை ஆண்டாள் வழியில் பிரார்த்தித்து நம் வாழ்வில் ஏற்படும் இன்னல்களை, குறுக்கீடுகளை எல்லாம் வெற்றி கொண்டு நற்கதை அடைவோம் என்று பிரார்த்தித்து வணங்குகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.